அத்தியாயம் 85. அந்த நள்ளிரவு நேரம் அனைவரும் உறங்கிய பிறகு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தான் லிங்கம். வண்டியை வெளியே விட்டுவிட்டு வீட்டிற்குள் வந்தவன் மாடிப்படிகளில் ஏறப்போன நேரம் அவன் கண்கள் அந்த சமையலறை பக்கம் சென்றது. என்ன நினைத்தானோ, மெல்ல அந்த சமையலறை சென்றவன் ஒவ்வொரு பாத்திரமாய் திறந்து பார்க்க அதில் இருந்தது சூடு செய்யப்பட்ட பிரியாணி. அதை பார்த்ததும் மெல்ல அவன் இதழில் புன்னகை வந்து போக தட்டை எடுத்து அதில் பிரியாணியை அள்ளி போட்டு உண்ண துவங்கினான். ஆஹா, என்ன டேஸ்ட்! அடிச்சுக்கவே முடியாது. ருசித்து ருசித்து உண்டான் அந்த பிரியாணியை, அதுவும் திருட்டுத்தனமாய். பிரியாணியை சூடாய் உண்பதை விட நேரமாகி உண்ணும் பொழுது இன்னும் அற்புதமாய் இருக்கும். இதில் யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று திருட்டுத்தனமாய் உண்டதால் அவனுக்கு விக்கல் வந்தது. அவசரமாய் தண்ணீர் தேடினான். ஆனால் சொம்பை காணவில்லை. ஐயோ என்றவன் திரும்பும் வேளை அவனுக்கு ஒரு மெல்லிய கரம் ஒன்று தண்ணீரை நீட்டியது. ஷாக்காகி நிமிர்ந்து பார்க்க அவனின் அண்ணி ஆனந்திதான் இதழில் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். அண்ணி! அவன் ஷாக்காகி பார்த்தான். குடிங்க தம்பி, விக்கல் சத்தம் கேட்டு யாராவது வந்துட போறாங்க. இன்முகம் மாறாமல் சொன்னாள். அவனுக்கும் அதுவே சரியாக பட அந்த தண்ணீரை வாங்கி அறிந்துவிட்டு அண்ணி முகம் பார்த்தான். ஏன் தம்பி இப்படி சொந்த வீட்டுல திருட்டுத்தனோ? கேலி செய்யவில்லை, மனம் பொறுக்காமல் கேட்டார். அண்ணி! தம்பி, அவ சமைச்சதை இம்புட்டு விரும்பி சாப்பிட்றீங்க. அத அவ முன்னாடி காலையிலே சாப்பிட்டிருந்தா அவ மனசு எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்கும் தம்பி. புள்ள தாச்சி பொண்ணு தம்பி, அந்த புள்ளைய போய் இப்படி நோகடிச்சு விட்டீங்களே. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல தம்பி, ஆதங்கமாய் சொன்னார். அண்ணி, மத்தவங்க தப்பா நினைக்கலாம், நீங்களும் தப்பா நினைக்கிறீங்களா அண்ணி? அவ முதல்ல எனக்குன்னு சமைச்சு கொடுத்தத வேணான்னு சொல்லுவனா அண்ணி? என்ன தம்பி சொல்றீங்க? அவ மாசமா இருக்கா அண்ணி. இந்த நேரத்துல அவ இப்படி சமையல் கட்டுல நின்னா நல்லா இருக்காது அண்ணி. அது மட்டும் இல்ல, இதை எனக்காக தான் செஞ்சான்னு எனக்கு தெரியும். அவ செஞ்சதுன்னு தெரிஞ்சு நான் ரசிச்சு சாப்பிட்டா கண்டிப்பா அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் அவ அந்த சமையல் கட்டுல இருந்து வரமாட்டா அண்ணி. ஏற்கனவே வீக்கா இருக்கா. இந்த சமயத்துல அவ இந்த மாதிரி வேலையை பார்க்க கூடாது அண்ணி. அதுவும் எனக்கு பிடிச்சு போச்சுன்னு தெரிஞ்சா அவ சத்தியமா அங்கிருந்து வெளியே வரமாட்டா அண்ணி. நானே சொன்னாலும் கேட்க மாட்டா. அதனாலதான் அவ செஞ்சதுன்னு தெரிஞ்சதும் எந்திரிச்சு போனேன். நான் அவ செஞ்சு சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சா அவன் இந்த சமையலறை பக்கம் வரக்கூட மாட்டான். அதுக்காக மட்டும்தான் அண்ணி நான் அங்கிருந்து எழுந்து போனேன். ஆனந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ மேல இம்புட்டு பிரியம் இருக்கும்போது அப்புறம் ஏன் தம்பி அவளை விட்டு விலகி போறீங்க? இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றீங்க. ஏன் அண்ணி, அவளை விட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னா நான் எப்பவோ பண்ணிருக்க மாட்டேனா அண்ணி? இத்தனை மாசமா நான் இதுக்கு காத்திருக்கணும்? அவதான் அண்ணி என் உசுரு. கேவலம் ஒரு காகித பேப்பர் எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கும்னு நினைக்கிறீங்களா அண்ணி? அது முடிவு பண்ணிருமா எங்க உறவை? அவளை முதலா பார்த்த நிமிஷம் முடிவு பண்ண எங்க உறவு ஜென்ம ஜென்மமா மாறாத உறவுன்னு. அவ என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சான்னு எனக்கு கோபம் இல்லை. அவகிட்ட மறைக்கிற அளவுக்கு நான் ஒரு புருஷன் மாதிரி நடந்துக்கலையே. ஒரு நல்ல நண்பனாதானே நீ இருந்த. என் மேலதான் நீ எனக்கு கோபம். கேவலம் எவனோ வந்து நாங்க விலகி போகணும்னு முடிவெடுக்கணுமா? ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்? அவ என் கண்ணை பார்த்து சொல்லியிருந்தா நான் நின்னுருப்பேன் நீ அவ பின்னாடி. நான் அவளை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாளா நீ அவ? அப்புறம் எதுக்குடா நீ அவ உன்னை விட்டு போனதும் அவளை தேடி போகலன்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரியும் அவ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா. நான் அவ கழுத்துல 3 முடிச்சு போடல. 3 தலைமுறை பந்தம் தாண்டினது அது. என்ன ஆன போதும் அவ என்கிட்ட வருவான்னு எனக்கு தெரியும் அண்ணி. அதனாலதான் அண்ணி அவளுக்காக இதோ இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த என்றான் அண்ணி முகம் பார்த்து. சரிங்க தம்பி, ஆனா இப்ப அவ வந்துட்டாளே, இப்ப ஏன் அவ மேல கோபம்? அண்ணி புரியாமல் கேட்டாள். கோபந்தான் அண்ணி, கோபந்தான். அவ திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா மாசமா என்றவனுக்கு குரல் கரகரத்தது. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச நிமிஷம் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா அவளுக்கு? அவள் அங்கே கோவில் அப்படி பார்த்ததும் இப்ப அதை நினைச்சா கூட எனக்கு புல்லரிக்குது அண்ணி. அவகிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு குழந்தைனா எவ்வளோ பிடிக்கும். நம்ம 2 பேருக்கான குழந்தை ரொம்ப ஸ்பெஷல். நீ கர்ப்பம் ஆகும்போது அதை என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். உன்னை நான் தான் தாங்கணும். நான் அந்த ஊருக்கே விருந்து போடணும். நீ தலை சுத்தி வாந்தி எடுத்தாலும் அதை நான் கையில பிடிக்கணும். உனக்கு சோறு ஊட்டி விடணும். 5வது மாசத்துல குழந்தைக்கு காது கேட்கும். அப்ப நம்ம குழந்தைகிட்ட ஒன்னா சேர்ந்து பேசணும். அப்படி எவ்வளோ அவகிட்ட சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை அவளுக்கு சொல்லணும்னு தோணலையா அண்ணி? என்னால் அதை தாங்கிக்க முடியல அண்ணி. எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? என் வலி அவளுக்கு தெரியும் அண்ணி. அப்பதான் இன்னொரு முறை என்னை விட்டுட்டு போகணும்னு அவளுக்கு நினப்பு கூட வராது. எல்லாமே அவளுக்கு நலங்கு போடுற வரைக்கும் தான் அண்ணி.
அப்ப நானே அவளுக்கு இன்ப அதிர்ச்சியா எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீ. அது வரைக்கும் அம்மனி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு சுத்தட்டும். அவன் என் உசுரு. தக்காளி எவன் வந்தாலும் என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத நீ. என்னால அவளை விட்டு இருக்க முடியுமோ இல்லையோ, ஆனா அவளால என்னை விட்டுட்டு இருக்க முடியாத நீ. அது எனக்கு தெரியும். வியப்பாகத்தான் இருந்தது அவனை பார்க்கும் பொழுது அவளுக்கு. உன்ன மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைப்பாளான்னு தெரியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட்டா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அதுவே போதும். நீ நல்லவன் தம்பி. அவ தான் புண்ணியம் பண்ணிருக்கா உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க. சரி, உன் அருமை பொண்டாட்டி இன்னும் சாப்பிடல. அப்படியே அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு போ. அண்ணி, என்ன நீ? அவ இன்னும் சாப்பிடலையா? மாசமா இருக்க பிள்ளை எப்படியாவது சாப்பிட வச்சிருக்க வேண்டாமா? ஆதங்கமாய் கேட்டான். ஐயாவுக்கு தெரியாதா உங்க பொண்டாட்டி எம்பிட்டு அடம் பிடிப்பாங்கன்னு? என் புருஷன் சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்னு நாங்க எம்பிட்டு சொல்லியும் கேட்காம அடம் பிடிச்சிட்டா. ஜூஸ் மட்டும் 3 நேரமும் போட்டு கொடுத்தோம். நீ போய் ஊட்டி விடு. உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறது தானே உன் ஆசை. போய் ஊட்டி விடு என்று அவரே தட்டில் உணவை போட்டு அவனிடம் நீட்டினார். அத்தியாயம் 86. பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் வது. லிங்கம் அந்த சாப்பாடு தட்டை எடுத்துக்கொண்டு மேலே வந்தான். அவன் கண்கள் தன்னவளைத்தான் தேடியது. அறையில் அவளை காணாமல் மாடிக்கு வந்தவன் அவள் அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சிறு புன்னகையுடன் அவள் அருகே சற்றே இடம் விட்டு அமர்ந்தான். பெண்ணவள் அவனை திரும்பி பார்த்தாள். லிங்கம் சாப்பாடு தட்டை அவள் முன் நீட்டினான். வேணாம். பெண்ணவள் உதடு பிதுக்கி திரும்பிக் கொண்டாள். சாப்பிடு. வேணாம். என்ன? ஒன்னுல்ல. அவன் மெல்ல பெண்ணவள் அருகே அமர்ந்து அவன் சுண்டு விரல் கொண்டு அவளின் முகத்தை நிமிர்த்தினான். உன் வயித்துல ஒரு உசுறு இருக்கு, அதுக்காக நீ சாப்பிட வேண்டாமா? பெண்ணவள் அவன் முகத்தை பார்த்தாள். அவன் தட்டை எடுத்து அதை பிசைந்து அவள் முன் நீட்டினான். இதற்கு மேல் அடம் பிடிக்காமல் அதை வாங்கிக் கொண்டவள், கொடுங்க என்றதை வாங்க போனாள். நீ சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன் என்றவள் உண்ண உண்ண அவனை ஊட்டி விட்டான். நீங்க சாப்பிட்டீங்களா? தலையை மட்டும் மாட்டினான். என் மேல கோபமா இருக்கீங்களா? இல்ல. பொய் சொல்றீங்க. நீங்க கோபமா தானே இருக்கீங்க. தண்ணிய குடி என்றவளுக்கு தண்ணியை எடுத்து நீட்டினான். கோபமா இருக்கீங்களா? லிங்கம் பெண்ணவள் முகம் பார்த்தான். நீ எனக்கு பண்ண மாதிரி நானும் உனக்கு எதையும் யோசிக்காம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்தி டிவோர்ஸ் கொடுன்னு கேட்டா நீ கோபப்பட மாட்டியா? பெண்ணவள் விழிகள் கலங்கி விட்டது. அவனுக்காக மட்டும்தான் அவள் விழிகள் கலங்கி விடுகிறது. அதுவும் அடிக்கடி கலங்கி போகிறது. சாரி, அவள் கலங்கிய விழிகளுடன் சொன்னாள். கண்ணத்தோட அழுத்தமாக வந்து விழுந்தது அவன் வார்த்தைகள். அவள் துடைக்காமல் இருந்தாள். உன்கிட்ட தான் சொல்றேன் என்றவன் அவனை புறங்கை கொண்டு அவள் கண்ணீர் துளியை அழுத்தி துடைத்து விட்டான். இங்க பாரு, நீ பண்ணது என் மனசுல ஆறாத ரணமா இருக்கு. எவ்வளோ வலிக்குது தெரியுமா? 1000 பேர் சொல்லலாம். ஆனா நான் உன்கிட்ட ஒரு மாதிரி சாதாரண கணவன் மாதிரியா நடந்துக்கிற? சொல்லு. ஒரு நண்பன் மாதிரி தானே இருக்கேன். என்கிட்ட எதுக்காக போய் சொன்ன? ஏன் சொன்ன? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்கலாம். நீ அன்னைக்கு அப்படி டிவோர்ஸ் கொடுத்ததும் என்னை பத்தி நினைச்சு பாத்தியா? என் புள்ள. அவனுக்கு வார்த்தை தந்தி அடித்தது அதை சொல்லும் பொழுதே. அதை கேட்டு பெண்ணவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. என் புள்ளைய பத்தி கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா உனக்கு? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ மாசமா இருந்த போது. அதனால தாங்க முடியல. வலிக்குதுடி, இங்க வலிக்குதுடி. தூங்கி பல மாசம் ஆச்சு. யார் என்ன சொன்ன போதும் நீ வருவன்னு தெரியும். ஆனா இப்படி என்றவன் எங்கே அவள் முன்னே கலங்கி விடுவோமோ என எழுந்து நின்று விட்டான். அங்கிருந்து விலகி நடக்கலாம் என்றவன் நகரும் நேரம் அவள் கரங்கள் அவன் கரத்தை பிடித்து கொண்டது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் நான் பண்ணது பெரிய தப்பு. ஆனா என்னால முடியல. என் சூழ்நிலை அப்படி. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஆனா என்னை மட்டும் விலக்கி வைக்காதீங்க. என்னால முடியல, வலிக்குது என்று கலங்கி போய் அவன் கரம் பிடித்தவளை மறுக்க அவன் கொடுமைக்காரன் இல்லையே. அதனால் மெல்ல அவளை அணைத்து கொண்டவன் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்து அவளுக்கு போர்வை போர்த்தி விட்டான். நீங்களும் இங்கேயே இருங்க. இருக்க. என் பக்கத்துல இருங்க. சரி என்று பெண்ணவள் அருகே அமர்ந்து அவளை அணைத்து கொண்டு படுத்து கொண்டான். லிங்கம், நான் ஒன்னு சொல்லவா? பெண்ணவள் கண்கள் சொருக தூக்க கலக்கத்தில் பேசினாள். சொல்லு. எனக்கு உங்களை. உங்களை? அவனுக்கு அத்தனை ஆர்வம். நான் உங்களை. நான் நான் என்றபடி பெண்ணவள் அப்படியே உறங்கி போனாள். லிங்கம் இதழில் ஒரு அழகிய புன்னகை ஒன்று வந்து மறைந்தது.
பெண்ணவள் உறங்கும் பொழுது அத்தனை அழகு. அவளை வர்ணிக்க வார்த்தைகள் கூட வர மறுத்தது. ஐயோ, இத்தனை லட்சம் வார்த்தைகள் தமிழில் இருந்த போதும் ஒரு வார்த்தை கூட வர மறுக்கிறது. ஏன் அந்த வார்த்தைகள் கூட என்னவளை வர்ணிக்க பித்தம் கொண்டு விலகி செல்வதேனோ? சாதா மனிதனையும் இந்த காதல் கவிஞராக்கி புலம்ப வைப்பதும் ஏனோ? போதும், இருக்கும் கவிஞர் போதும், என்னையும் பித்தன் ஆக்கிவிட வேண்டாம். அழகாய் அவள் நெற்றியில் விழுந்த கூந்தலை அவன் கரங்கள் ஒதுக்கிவிட்டது. உன் கூந்தலை ஒதுக்கிவிடவே வரம் கேட்கிறேன். அவள் காதோர முடியாய் நான் பிறந்திருக்க கூடாதா? அவளின் காது மடலை உரசி செல்ல மெல்ல அவன் கரங்கள் பெண்ணவளை அணைத்து கொண்டு உறக்கத்தை தழுவியது. அதிகாலை நேரம். மெல்ல பெண்ணவள் உறக்கம் கலைந்து வெளியே வந்தாள். வழக்கத்திற்கு மாறாக அந்த வீட்டில் ஒரு சிறு அமைதி. என்னடா இது, இவ்ளோ அமைதியா இருக்கு? இந்த வீட்டில் அமைதியா இருக்கவே இருக்காதே, என்ன ஒரு ஆச்சரியம் என்று மெல்ல மெல்ல படிகளில் இறங்கி வந்தாள். அவளுக்கு நல்லா வேணும். அந்த ராங்கி கூட சேர்ந்து என்ன ஆட்ட ஆடுறா? அதுக்குத்தான் கடவுள் ஆப்பு வச்சாரு. வடிவும் சுமதியும் பேசிக்கொள்வது அவள் காது மடலை உரசி சென்றது. அவர்கள் ராங்கி என்று சொல்வது தன்னைத்தான் என்று பெண்ணவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் இன்னவர் யாரென்று புரியாமல் வது கிச்சன் வர அங்கு ஆனந்தி மட்டும் சோகமே உருவாய் சமைத்து கொண்டிருந்தாள். வைதேகியும் காணும், மினிக்குட்டியையும் காணும். அக்கா, வது அழைப்பு கேட்டு பதட்டமாய் திரும்பி பார்த்தாள் ஆனந்தி. வா வது, இன்னைக்கு நல்ல தூக்கம் போல. பதட்டத்தை மறைக்க முயன்றாள். ஆமாக்கா, நல்ல தூக்கம். என்ன பண்றது? குடுங்க, நான் காய் கட் பண்றேன். இல்ல வேணா வது, இந்த நேரத்துல நீ ரொம்ப வேலை பார்க்க கூடாது. நீ இரு, நான் பாத்துக்கிறேன். அட சும்மா குடுங்கக்கா. ஆமா, கேட்க மறந்துட்டேன். எங்க அக்கா அவங்கள காணோம்? மினிக்குட்டி எங்க? இந்நேரம் கிச்சன் சுத்தி வலம் வருவாளே. அது அவ அவ கோவிலுக்கு போயிட்டா. ஆனந்தி எதையோ மறைக்கிறாள் என்று அவள் பதட்டம் கொள்வதில் புரிந்தது. கோவிலுக்கா? இந்த நேரத்திலையா? ஆமா. என்கிட்டே போய் சொல்றீங்களா? அவங்க மென்சஸ் டைம். இப்ப எப்படி உங்க கோவிலுக்கு போக முடியும்? உண்மை என்னன்னு சொல்லுங்க. வது துருவி துருவி கேட்டாள். அவ எப்படியும் உண்மையை சொல்லுவா. நாங்க சொல்றோம். இவளுங்க 2 பேரும் உன் பக்கத்துல இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுற. அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்ன புரியலையா? நீ அக்கா வாழைக்காய் தொக்கான்னு சுத்துவியே, அதுதான் அந்த வைதேகி. இனிமே அவ இங்க வரமாட்டா. இனி அவ காலம் முழுக்க அவன் அப்பா வீட்டுல தான் இருக்கணும். அத்தையும் மாமாவும் அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சுமதி நக்கலாய் சொன்னாள். இதை நம்ப முடியாமல் பெண்ணவள் அதிர்ச்சியாய் ஆனந்தி முகம் பார்க்க அவளும் ஆம் என்பதை போல கலங்கிய கண்களுடன் தலையை குனிந்து கொண்டாள். அத்தியாயம் 87. என்னக்கா நடக்குதுங்க? வதுவால் அவள் சொன்னதை நம்பவே முடியவில்லை. ஆனந்தி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அக்கா, என்ன அமைதியா நிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? வைதீக அக்கா போயிட்டாங்களா? போகல வது, அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அவ பாவம். ஆனந்தி கண்ணீர் மல்க சொன்னாள். எனக்கு ஒன்னும் புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வது சற்று கோபமாய் கேட்டாள். ஆனந்தி நடந்ததை சொல்ல துவங்கினாள். வைதேகி புருஷனுக்கு வெளியே கள்ள தொடர்பு இருக்குது வது. இது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மனுஷன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல தான் படுத்துக்குவாரு. இதை ஏன் எதுக்குன்னு கேட்டா அவளை போட்டு அடிப்பாரு. எந்த பொண்ணு தான் தன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா தாங்க முடியும்? ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிக்குவா. ஆனா தன் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட, அதை எந்த பொண்ணாலும் தாங்க முடியும்? அவளுக்கும் அப்படித்தான். அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தா. ஆனா அவர் திருந்துற மாதிரி தெரியல. நேத்து மார்க்கெட்ல அந்த பொண்ணை பார்த்திருப்பா போல. ஏன் இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்றீங்க? என் புருஷன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால தயவு செஞ்சு நீங்க என் புருஷனை விட்டு விலகி போங்கன்னு வைதேகி சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். அந்த பொண்ணு உடனே போய் அவர்கிட்ட சொல்லி அவர் எப்படி நீ அவளை பார்த்து பேசலாம்னு ஒரே சண்டை. வைதேகிய போட்டு அடிச்சாரு. அந்த நேரம் சரியா வைதேகிய பாங்கி வந்துட்டாரு. எந்த அப்பந்தான் அவர் கண்ணு முன்னாடி தான் பொண்ணை போட்டு அடிக்கும்போது பார்த்துட்டு இருப்பாரு? சொல்லு, யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. அதனால அவர் ஏன் என்னோட பொண்ணை அடிக்கிறீங்கன்னு கேட்டாரு. அவ்வளவுதான். எவ்வளவு தைரியமா இருந்தா என் வீட்டுக்கு என்னையே கேள்வி கேட்பன்னு சொல்லி அவர் அப்பாவை அடிச்சிட்டாரு வைதேகி புருஷன். இதுல அத்தையும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லனா உன் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என் புள்ள ஆம்பல, அவன் ஒன்னும் இல்லடி 9 பொண்டாட்டி கூட வச்சுப்பான். அவனால முடியும். அத நீ கேள்வி கேட்க கூடாது. ஒன்னும் இல்லாத வீட்டுல இருந்து வந்தவ எங்க முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவன் சொல்லி
வைதேகிய அத்தை அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பெத்தது பொட்ட புள்ள. ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து வளர்க்க வக்கு இல்லாதவ உனக்கு எதுக்குடி ரோசம் வருதுன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசி, எப்ப நீ எங்களை எதிர்த்து பேசினியோ, என் பையனை கேள்வி கேட்டியோ, அந்த நிமிஷம் உனக்கு இந்த வீட்ல இருக்க தகுதி இல்ல, சீக்கிரம் டிவோர்ஸ் பேப்பர் வரும்னு சொல்லி அவங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க என்று ஆனந்தி கண்கள் கலங்க நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள். வது முகத்தில் அப்படி ஒரு கோபம். இப்போ வைதேகி அக்கா வீட்டுக்காரர் எங்க? பெண்ணவள் கோபமாய் கேட்டாள். வது, வேணாம், ஏற்கனவே நீ பெரிய பிரச்சனையில இருக்க. சொன்னா கேளு. உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நீ என்ன பேசினாலும் அது உனக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும். ஆனந்தி வதுவின் கையை பிடித்தாள். அக்கா, இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி பயந்துருக்க போறீங்க? என் வாழ்க்கை பத்தி நான் இப்போ இல்ல, எப்பவுமே கவலைப்பட்டது இல்லக்கா. ஊர் உலகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பத்தி மணிக்கணக்கா பேசுவோம். ஆனா நம்ம வீட்டுல ஒரு அநியாயம் நடக்கும்போது அது நமக்கு நடக்கலையேன்னு சொல்லி அமைதியா இருப்போம். உங்களுக்கு புரியல? அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினவங்க உங்களையும் பிடிச்சு தள்ள 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம தான் அக்கா இதை பேசணும். எனக்கு கவலை இல்லக்கா. பெண்ணவள் வார்த்தையில் அத்தனை தைரியம் இருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கூண்டு கிளியா இருக்க போறீங்க? நான் உங்க எல்லாரையும் சுதந்திரமா பறக்க விடதான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கூண்டிலே இருக்க விரும்புறீங்க. நான் இதை அப்படியே விட மாட்டேன்க்கா. நீங்க அப்ப அவர் எங்க இருப்பாருன்னு மட்டும் சொல்லுங்க. ஆனந்தி சில நொடிகள் தயங்கினாள். பின் ஒரு புது தைரியத்துடன், வா வது, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவரே வதுவை அழைத்து கொண்டு சென்றார். அந்த பெரிய வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தார்கள் வது, ஆனந்தி, வைதேகி மூவரும். வேணா வது, எனக்கு பயமா இருக்கு. வைதேகி முகம் எங்கும் கணவன் அடித்த அடியில் வீங்கி போயிருந்தது. அதை பார்க்க பார்க்க வதுவுக்கு அத்தனை கோபம் வந்தது. அக்கா, இத்தனை நாள் அமைதியா இருந்தீங்க. எந்த தைரியத்துல முதல் முறை கேள்வி கேட்டீங்க? அந்த தைரியத்துல இன்னைக்கும் கேள்வி கேளுங்க. தாலி கட்டிட்டா நம்ம ஒன்னும் அவங்க அடிமை கிடையாது. எப்படி எப்படியோ உலகம் மாறி போயிட்டு இருக்கு. இன்னும் இவங்க உடன்கட்டை ஏறும் அந்த காலத்தை விட்டு வெளியே வரவே இல்ல. அடுப்போது பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்ல. அவங்க உங்கள மாதிரி அடங்கி போகணும், முடங்கி போகணும்னு நினைக்கவே இல்ல. அவங்க வெளியே வந்தாங்க, கேள்வி கேட்பாங்க. கல்பனா சாவ்லா தெரியுமா? விண்வெளிக்கு போன இந்தியாவோட முதல் பெண். அவங்க ஒரு விபச்சார விடுதியில மாட்டிக்கிட்டாங்க. இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம கனவு எல்லாமே நாசமா போக போகுது, நம்ம எங்கேயே முடங்கி போக போறோம்னு அவங்க துவண்டு போகல. என்ன ஆன போதும் நான் என் கனவுக்காக போராடுவேன், அதுக்காக என் கடைசி மூச்சு வர போராடுவேன்னு அவங்க போராடினாங்க. இருந்த சக பெண்கள் எல்லாரும் நீ சாதிக்கணும், நீ இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்லி அவங்கள கஷ்டப்பட்டு போராடி அங்கிருந்து தப்பிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்க படிச்சு அவங்க லட்சியத்தை அடைஞ்சாங்க. அவங்க மத்த பொண்ணுங்க மாதிரி போராடாம அங்கேயே இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அவங்க கனவு எல்லாமே அந்த விபச்சார விடுதியோட காணாம போயிருக்கும். எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் அக்கா. ப்ளீஸ், இது உங்க வாழ்க்கை. நீங்க தான் இதுக்காக போராடணும் அக்கா. வது தைரியம் கொடுத்தாள். இந்த நிமிஷம் நீங்க தான் உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணணும். அடிமை வாழ்க்கை வாழ போறீங்களா, இல்ல உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணி சுதந்திரமா உங்க கனவுக்காக வாழ போறீங்களா? வைதேகி குழந்தையை எண்ணி கவலை கொண்டாள். அக்கா, நீங்க ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பொண்ணு வந்து சேரும். நீங்க உங்க கால கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அவளும் அப்படித்தான் இருப்பா. நீங்களே முடிவெடுங்க. வது விலகி நின்றாள். அவளை நினைக்கும் போது வராத தைரியம் அவள் குழந்தையை நினைக்கும் பொழுது வந்தது. மினிக்குட்டி, அம்மா இருக்கேன். யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். வசதியான அடிமையா வாழ்றதை விட ஏழ்மையான சுதந்திரம் நமக்கு போதும் என்று தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தாள் வைதேகி. வது வைதேகி முகத்தை பார்த்தாள். அதில் இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு தெளிவும் தைரியமும் இருந்தது. அக்கா, நீங்க என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் எதுவும் சொல்ல மாட்டேக்கா. ஆனா ஒரு விஷயம் அக்கா, நீங்க என்ன பண்ணாலும் உங்க பின்னாடி நானும் ஆனந்தி அக்காவும் இருப்போம். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க தைரியமா என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவை எடுங்க. வைதேகி தீர்க்கமாக தலையாட்டினாள். அப்ப போகலாம் என்று மூவரும் அந்த வாசல் தாண்டி அந்த வீட்டின் கதவை காலால் உதைத்து உள்ளே கால் வைத்து சென்றார்கள். வைதேகி கணவன் அங்கிருந்த ஒரு பெண்ணின் மடியில் படுத்து அந்த பெண்ணை தடவி கொண்டிருந்தான். அந்த பெண்ணோ கையில் இருக்கும் திராட்சை பழத்தை அவனுக்கு மெல்ல மெல்ல ஊட்டி விட்டாள். இதை பார்த்ததும் கட்டிய மனைவிக்கு இரத்த கொதிப்பு வந்துவிட்டது. எதை பற்றியும் யோசிக்கவில்லை. சேலையை வாரி பிடித்து அவர்கள் அருகே சென்றவள் ஓங்கி ஒரு உதைதான். இருவரும் கட்டிலோடு சேர்ந்து கீழே விழுந்தார்கள். அத்தியாயம் 88. வைதேகி எட்டி உதைத்ததில்
அம்மா எம்மா என்று அலறல் சத்தத்துடன் கீழே சென்று விழித்தார்கள் இருவரும். வைதேகியின் கணவனான சுந்தர் ஆ என்று முனங்கிக் கொண்டான். அப்படி ஒரு வலி, எழுந்து நிற்க முடியவில்லை அவனால். இந்த டயலாக் இவனுக்கு தான் ஒத்து வரும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்க கூட வழி இல்லையா, ஆனா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். எவன்டா அது தக்காளி என்று நிமிர்ந்து பார்த்த சுந்தர் முன்னே நின்ற மனைவியை பார்த்ததும் இன்னும் அவனுக்கு கோபம் அதிகமானது. ஏண்டி பொட்ட சிரிக்கி, என் காலை பிடிச்சு விடுற கேவலம் பொட்டச்சினி, என் கால் தூசி கூட வரமாட்ட. எம்புட்டு தைரியம் இருந்தா என்னை எட்டி உதப்ப, உனக்கு எம்புட்டு தைரியம் இருக்கணும் என்று ஆத்திரம் பொங்க கத்தியவன் எழுந்து நிற்கத்தான் முடியவில்லை. எம்மா என்று ஹம்மிங் சத்தம் கேட்டு மெல்ல திரும்பி பார்த்தான் சுந்தர். அங்கு அவனின் ஆசை நாயகி பப்பரப்ப என்று கீழே விழுந்து கிடந்தாள். ஐயோ சுந்தரி என்று பதறிக்கொண்டு ஓடி அவளை அமர வைக்கத்தான் முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஐயோ தொடாதீங்க, முதுகுல நல்ல அடி வலிக்குது, எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. அவளுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னை தேடி வந்து அடிச்சிருப்பா. அவளை நீங்க சும்மா விடக்கூடாது சுந்தர். அவ கை காலை உடைச்சு அவ முகரை பேத்து அவளை மொடமா போடணும் என்று அந்த சுந்தரி ஆத்திரம் பொங்க கத்தினாள். சும்மாவே கோபத்தில் இருந்தான் சுந்தர். இதில் ஆசை கள்ளக்காதலி வேறு ஏத்தி விட்டாள். உன்னைய விட மாட்டேன். நான் கொலை கேஸ்ல உள்ள போனாலும் எனக்கு கவலை இல்ல, ஆனா உன்னைய மட்டும் விட மாட்டேன், செத்தடி என்று அந்த லுங்கியை தேடினான். ஆனால் அதுதான் ஏதோ ஒரு மூலையில் கிடந்தது. அதனால் கோபம் பொங்க அவளை அடிக்க கை ஓங்கிய நேரம் பலார் என்று ஒரு சத்தம் கேட்டது. அதிர்ச்சியுடன் சுந்தர் அவன் கன்னத்தில் கை வைத்தபடி முன்னே இருந்தவளை பார்த்தான். ஆம், அடித்தது வைதேகிதான். அவள் முகத்தில் அத்தனை கோபம். ஒருவேளை யாரும் கண்ணகியை நேரில் பார்த்தது இல்லை, அவள் கோபத்தை பார்த்தது இல்லை என்றாலும் இந்த நொடி பார்த்து கொள்ள முடியும். அப்படி ஒரு கோபம் அவள் முகத்தில். என்ன என்ன அடிச்சியா? கன்னத்தில் கை வைத்தபடி அதிர்ச்சி மாறாமல் கேட்டான் சுந்தர். ஆம், அவனால் அதை நம்ப முடியவில்லை. நொடி பொழுதில் நடந்திருந்தது அந்த நிகழ்வு. ஆமா, கர்வமாக சொன்னாள் பெண்ணவள். அடி பாவி, எம்புட்டு தைரியம் இருந்தா கட்டின புருஷன் மேல கை வச்சிருப்ப. அம்புட்டு தைரியம் வந்துருச்சா உனக்கு? கோபம் பொங்க கேட்டவனுக்கு ஆத்திரம் அதிகமாக மீண்டும் பெண்ணவளை அடிக்க கை நீட்டிய நேரத்தில் அவனின் நீட்டிய கரத்தை பிடித்து அவனின் முதுகுக்கு பின்னால் பிடித்து திருப்பினாள். அப்படி ஒரு வழி அவனுக்கு. அவளிடமிருந்து விலக முடியவில்லை. அவள் பிடி உடம்பு பிடியாக இருந்தது. பிரசவ வலிய தாங்குற உடம்பு இது. பொட்டச்சி உங்களை விட வலிமை இல்லாதவங்க நினைச்சியா? உலக்கு எடுத்து என்னால உரல்ல 1000 முறை இடிக்க முடியும். ஒரு மூட்டை அரிசிய அப்படியே தூக்கி போட முடியும். 3 குடத்தை ஒரே நேரத்துல தூக்க முடியும். இதெல்லாம் உன்னால முடியுமா? இத்தனை நாளா நீ என்னமோ நாய் மாதிரி நினைச்சு அடிக்கும்போது உன்னைய திருப்பி அடிக்க எனக்கு உடம்புல பலம் இல்லைன்னு நினைச்சியா? முட்டா பயலே, பலம் உடம்புல இருந்துச்சு, ஆனா மனசுலதான் இல்ல. நம்ம ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி வந்துட்டோம். நம்ம இங்க என்ன பண்ணாலும் அது நமக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, நம்ம பிறந்த வீட்டுக்கு அவமானம். ஒருவேளை நம்ம முண்டச்சியா வீட்டுல போய் உக்காந்தா நமக்கு அப்புறம் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை எவன் கட்டுவான்? நம்ம ஐயன் எப்படி தலை காட்டுவார்னு பிறந்த வீட்டை நினைச்சு பயம். ஒரு பொம்பளை கல்யாணம் ஆகி வரும்போது புருஷன் வீடு அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் பொறுத்து போகணும். புருஷன்தான் நமக்கு சாமி. அவர் என்ன சொன்னாலும் நம்ம அமைதியா இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். உன்னால ஒரு நாளும் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் அவமானம் வந்து சேரக்கூடாதுன்னு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகி வரும்போது 1000 மந்திரம் எங்க காதுல ஓதிதான் அனுப்பி விடுவாங்க. நாங்களும் அதுக்காகவே அமைதியா இருந்தாகணும். அப்புறம் ஒரு புள்ள குட்டி பிறந்தா அதுக்காக வாழணும். ஒரு பொட்டச்சி கடைசி வரைக்கும் புருஷனுக்காகவும் புள்ளைக்கும் குடும்பத்துக்கும் பிறந்த வீட்டுக்காகவும் வாழணும். ஆனா ஒரு நாளும் அவளுக்காக வாழவே முடியாது. அவளுக்குன்னு எந்த ஒரு ஆசையும் கனவும் இருக்கக்கூடாது. உங்களுக்காகவே வாழ்ந்து செத்து போகணும். அப்படித்தானே? ஏய் விடுடி, இல்லனா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. அவன் எச்சரிக்கை செய்தான். அதுதான் முன்னாடியே எல்லாத்தையும் வருத்தப்பட்டு முடிச்சிட்டனே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு வருத்தப்பட? இம்புட்டு நாள் உன் வீட்டுல சந்தோஷமா இருந்தா நினைக்கிறியா? ஒரு காசு கொடுக்காத வேலைக்காரி தானே நாங்க. பெண்ணவள் கோபமாய் சொன்னாள். ஏய் ஆமாடி, பொட்டச்சி எப்பவுமே சுயமா சிந்திக்க கூடாதுதான் உங்க கழுத்துல மஞ்ச கயிறை கட்டி கூட்டிட்டு வரோம். நீங்க சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்கார அடிமைங்க. ஆம்பளை நாங்க 1000 பொண்டாட்டி கூட வச்சுப்போம், 1000 பேர் கூட போயிட்டு வருவோம். ஆனா பொட்டச்சி நீங்க ஏன் எதுக்குன்னு எங்களை கேள்வி கேட்க கூடாது. இதுதான் காலங்காலமா நடக்குது. நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நாங்க ஆம்பளை சிங்கம். அத்தனை திமிருடன் சொன்னான்.
வந்ததே அவளுக்கு கோபம். ஓங்கி அவன் ஆண்மையில் அவளின் முட்டியை வைத்து ஒரு உதை. அவன் வலி தாங்க முடியாமல் கத்தினான். உங்கள சொல்லி குத்தம் இல்ல, நமக்கு வரலாறே தப்பாதானே சொல்லி கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதேவி கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு கண்ணகிக்கு துரோகம் பண்ணி கடைசியில எல்லாத்தையும் இழந்து வேற வழியே இல்லாம தன் பொண்டாட்டி கண்ணகியை தேடி வர்றான். கண்ணகியும் தான் கணவனே கண்கண்ட தெய்வம், அவர்தான் என் கொலசாமின்னு கோவலனை ஏத்துக்கிட்டு மதுரை வந்தா. அங்கே கோவலனை குற்றவாளி நினைச்சு ஒரு வார்த்தை பிழை மாறி போய் கொல்லப்படுறான். ஆனா அந்த இடத்துல பத்தினியான கண்ணகி, நான் பத்தினிங்கிறது உண்மைனா இந்த மதுரையை எரிஞ்சு போகணும்னு சாபம் விடுறா. இல்ல, எனக்கு புரியல. ஒழுக்கங்கிட்டு போன தன்னோட கணவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனை அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு வாழணும். அந்த இடத்துல கண்ணகி மதுரை இல்ல, தனக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்ச நிமிஷம் அந்த கோவலனை தான் எரிச்சிருக்கணும். இத வச்சுதானே ஒவ்வொரு பொண்ணும் அந்த கண்ணகி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அவளை மாதிரி எந்த ஆணையும் நிமிர்ந்து பார்க்க கூடாது? கட்டிய கணவனே கண் கண்ட தெய்வம். அப்ப கணவன் எல்லாரும் கோவலன் மாதிரி இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிட்டு வாழணும், அப்படித்தானே? ஏன் உங்களை மட்டும் ராமன் மாதிரி இருக்கணும்னு யாரும் சொல்றது இல்ல? ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பொண்ணுங்க மட்டும் ஒழுக்கமா இருக்கணும். என்ன சொன்ன? நாம்பள எத்தனை பொண்ணு கூட வேணாலும் போவியா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அப்ப நானும் எத்தனை ஆம்பளை கூட போயிட்டு வந்தாலும் நீ ஏத்துப்பியா? ஒரே கேள்விதான் கேட்டாள். அதற்கே அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. ஏய் என்று அந்த வழியிலும் கூட கர்ஜனையாக கத்தினான். உன்னை கொன்றுவண்டி! அத்தனை ஆக்ரோஷமாய் வந்து விழுந்தது அவன் வார்த்தைகள். வைதேகி இதழ் விரக்தியில் விரிந்தது. கொன்றுவியா? நான் இன்னொருத்தன் கூட போயிட்டு வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டது கூட உன்னால பொறுக்க முடியல. ஆனா இதோ நீ இன்னொருத்தி மடியில படுத்திருக்கிறத கூட நான் பொறுத்துக்கணும். ஏன்னா நான் பொட்டச்சி, அதனால அப்படித்தானே? பெண்ணவள் கண்கள் கலங்கி இருந்தது. காலங்காலமா நீங்க இப்படி சொல்லிதானே எங்களை அடக்கி வச்சிருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்களை குனிய வச்சு குத்துவீங்க என்று அவனை கீழே தள்ளிவிட்டவள் அங்கு கீழே விழுந்து கிடந்த அந்த சுந்தரி அருகே சென்றாள். இங்க ஒரு பொண்ணுக்கு எதிரி ஆண் தானான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பொண்ணுக்கு எதிரி இன்னொரு பொண்ணு தாண்டி என்று அந்த சுந்தரி கன்னத்தில் வைதேகியின் விரல்கள் பதியும்படி ஓங்கி ஒரு அறை விட்டாள் வைதேகி. அப்படி ஒரு அடி.